எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்ல. நீ என்னுடைய மகள், நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன், அது போதுமே. இன்றைக்கு எல்லா வெற்றி தான் உனக்கு இல்ல. அப்போ இன்றைக்கு நான் எந்த அளவுக்கு தேவ சமூகத்தை வாஞ்சையாய் தேடிக்கொண்டிருக்கிறேன், ஆர்வமாய் தேடிக்கொண்டிருக்கிறேன். அவருடைய சமூகத்தில இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு மகனாக நான் மாறிக்கொண்டிருக்கிறேன். இல்லனா என்னுடைய ஜெப ஜீவியம் ஒரு மாய்மாலமானதாகத்தான் இருக்கும். ஏதோ எதற்காகவோ ஜெபிக்கிறேன், ஏதோ பேய் ஓடணும், பிசாசு என் வீட்டுல விட்டு ஓடணும், என் குடும்பத்துல இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் போகணும், என் வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை நடக்குது, குழப்பமா இருக்கு, இதெல்லாம் என் வீட்டை விட்டு போகணும். அதற்காக தான் போராடுறீங்கன்னா அதுக்கு எங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா கிடைக்கும், அதுக்கு இல்ல ட்ரீட்மெண்ட் அது கொடுப்பாங்க. பட் இங்க வந்தீங்கன்னா சூப்பர் நேச்சுரல், ஹல்லேலூயா, தெய்வீக சுகம், தெய்வீக வல்லமை, தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற விடுதலை, தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற ஆசீர்வாதங்கள், நித்திய கன்மலையின் ஊற்றுகள், ஜீவ நீரூற்றுகள் அந்த ஜெப வேளையில உனக்கு திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஜெபம் பண்ணுங்க. சும்மா ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணீங்கன்னா பண்ணிட்டோம். இதெல்லாம் ஏமாற்றம், இதெல்லாம் ஏமாற்றம். நீ ஜெபிக்க உட்காந்துட்டனால உன் முகத்துல என்ன வந்துடும்? ஒரு ஆனந்த பரவசம். நீங்க ப்ளீச்சிங் பண்ண வேண்டியதே இல்லை, ப்ளீச்சிங் பண்ண வேண்டியதே இல்லை. நீங்க எங்க போய் உட்காருங்க, நல்ல ஒரு 1000 வாட் பல்பு கிட்ட போய் நீங்க கருப்பா இருக்கிறீங்க, முகம் கோணலா இருக்குது அப்படின்னு இருந்தா கூட அந்த 1000 வாட் பல்பு கிட்ட போய் நின்னீங்கன்னா உங்க முகம் எப்படி தெரியும்? பிரைட்டா இருக்கும், பிரைட்டா இருக்கும். உங்க முகம் அவ்வளவு அழகா தெரியும். அப்ப நம்ம யார் முகத்தை நம்ம தேடணும்? சரி, அதுக்கப்புறமா மூன்றாவதாக அவர் சொல்றாரு, நான் தினமும் இந்த ஜெபத்துல இயேசு 3 நடந்தது. ஆனா நான் என்ன செய்யறேன்னா, மூன்றாவதாக கர்த்தரை, அவருடைய முகத்தை நான் தினமும் தேடுகிற மகனாக இருக்கணும். இதுதான் ஆவியான ஜெபம். ஜெபம்னா நம்ம நினைக்கிறோம் முட்டி போட்டு கைகளை தூக்கி ஹல்லேலூயா சொல்லி ஒரு விண்ணப்பத்தை வச்சுட்டு வர்றது இல்ல. ஜெபம், ஜெபத்தின் ஆழங்கள் ரொம்ப மேன்மையானது. ஜெபத்தின் ஆழங்கள் அதிசயமானது, அதிசயமானது. அதை எடுத்து வாசிச்சுங்க. சங்கீதம் எடுங்க, சங்கீதம் 27:8 எடுத்து வாசிச்சு பாருங்க, படிங்க. சங்கீதம் 27:8 எடுத்துங்க, வாசிங்க. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதோ. உம்முடைய முகத்தை தேடுங்கள். பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்துல நீ என்ன செய்யாத, நீ கண்டதையும் தேடிட்டு இருக்காத, இந்த உலகத்தை தேடாத, உலக தேவைகளை தேடாத. நீ யாரை தேடு? தேவனுடைய முகத்தை தேடு, அவருடைய முகத்தை தேடு. ஆண்டவர் எங்க இருக்கிறார்? எங்க இருக்கிறார்? பாருங்க, உங்க பிள்ளைய ஒரு 2000 பிள்ளைகள் படிக்கிற ஒரு பள்ளியில விட்டுருக்கீங்க. ஸ்கூல் விட்ட உடனே ஒரே யூனிஃபார்ம், பிள்ளைங்க எல்லாம் வெளியே ஓடி வந்திருக்குதுங்க, இல்ல சத்தம் போட்டு கீச்சு பூச்சு கத்தின்னு விளையாடின்னு இருக்கீங்க. நீங்க என்ன செய்வீங்க? என் பிள்ளை இந்த யூனிஃபார்ம் தான் கடல்ல தான் போட்டுருக்குதுன்னு தேட முடியாது, என் பிள்ளை இப்படிதான் டான்ஸ் ஆடணும்னு தேட முடியாது. நீ என்ன செய்வீங்க? அந்த பிள்ளையுடைய முகத்தை தேடுவீங்க. ஒரு கூட்டமா போய் பாப்பீங்க. என் பையன் இங்க உட்காந்துட்டு இருக்கிறானா, என் பொண்ணு அங்க இருக்கா, இல்ல இந்த கூட்டத்துல என் பொண்ணு இல்ல, என் பையன் இல்ல. அந்த முகத்தையே பார்த்துன்னு போவீங்க, இந்த முகத்தையே தேடுவீங்க. எப்படி தேடுவீங்க? கொட்டாவி விட்டு தேடுவீங்களா? சொல்லுங்க, எப்படி தேடுவோம்? கருத்தா தேடுவோம், ஊக்கமா தேடுவோம், ஆர்வமா தேடுவோம், ஏக்கமா தேடுவோம். என் பையன் எங்க, என் பையன் எங்க, இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, அவன் எங்க போனான்னு தெரியலையே, அப்படியே சொல்லிட்டே போயிட்டு இருப்போம். எங்க போனா, எங்க போனா, என் பையன் எங்க இருக்கிறான்னு தெரியல, என் பையனை பாத்தியாடா, என் பொண்ணை பாத்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள்ட்ட கேட்டுட்டு வேற நம்ம தேடிட்டு போவோம். இதுதான் உன்னத பாட்டுல சொல்றாரு, என் காதலரை நான் தேடினேன் 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 தேடி தேடி என்ன பண்ணிட்டேன், நான் தெருவுக்கு வந்துட்டேன். தெருவுல இருந்த காவலர்கள் என்ன பண்ணாங்க, என்ன நைய புடைச்சாங்க, போட்டு அடிச்சாங்க. அடி வாங்கிட்டு கூட நான் நல்ல கடவுளை, என்னுடைய காதலனை நான் தேடினேன். தேடின பிறகு அங்க இருந்த எருசலேம் குமாரத்திகள் என்ன பண்ணாங்க, யார் உன்னுடைய காதலர், ஏன் இப்படி அடி வாங்கினீங்க, அவர்
அவரை தேடிட்டு இருக்கிற அப்படின்னா இந்த அம்மா சொல்லுவாங்க, என் காதலர் 1000 பேர்களில் சிறந்தவர். அவர் தலைமுடி வெண்பனியை விட அவ்வளவு வெண்மையானது. அவர் கன்னங்கள் நீர் பாத்திகள் போல இருக்கும். அவர் கைகள் யானை தந்தம் போல இருக்கும். கால்கள் உலையிலிட்ட வெண்கலம் போல இருக்கும். அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதலி வர்ணிப்பான். அவரை தான் நான் தேடி இருக்கிறேன், எங்க போனாருன்னு தெரியல, எங்க போனாருன்னு தெரியல. அப்படியா, அவ்வளவு அழகா, அவ்வளவு பேரழகா உன்னுடைய காதலர். அப்போனா நாங்களும் உங்க கூட சேர்ந்துக்கிறோம், நான் கூட உங்களோட நினைச்சுக்கிறேன், வா நம்ம எல்லாருமே சேர்ந்து தேடலாம் அப்படின்னு திருப்பி அந்த காதலி தன்னுடைய காதலரை தேடி போயிட்டே இருக்கிறான். காதலரை கண்டுபிடிச்ச உடனே அவனை நச்சு பிடிச்சுக்கிறான். நடியா வீட்டுக்கு வீட்டுக்கு நடு அப்படின்னு சொல்லிட்டு எங்க கூட்டிட்டு வரானா, அவரை நான் பற்றி கொண்டேன். அவர் என்ன பண்ண அப்படின்னா, என் தாய் என்னை பெற்றெடுத்த அறைக்கு நான் அவளை கூட்டி கொண்டு வந்துட்டேன். என் தாய் என்னை பெற்றெடுத்த கருவிலேயே நான் அவளை கூட்டி கொண்டு வந்துட்டேன். அறைக்கு மறைவிலே நான் என் காதலரை கூட்டி வந்தேன். அவரோடு கூட நான் இருக்கிறேன். அவருடைய நேச கொடி என் மேல இருக்கு, அவருடைய அன்பு கொடி என் மேல இருக்கிறது. அன்பு திரளான தண்ணீரை கூட, நெருப்பை கூட அணைத்து போடக்கூடிய வல்லமை உள்ளது. அப்படிப்பட்ட அன்புக்குரியவர் தான் என் காதலர். அல்லேலூயா. அந்த காதலரை தேடிதான் இன்றைக்கு நீங்களும் அமர்ந்திருக்கிறீங்க. யார் அந்த காதலர்? சூப்பர் சூப்பர்